நமஸ்தே. பாக் 21 பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது பூர்ண பூத்கால். உன்னை தோலா தா, அவர் நிறுத்திருந்தார். உன்ஹோங்னே தேக்கா தா, அவர் பார்த்திருந்தார். உன்ஹோங்னே தியா தா, அவர் கொடுத்திருந்தார். வே தௌடே தே, அவர் ஓடியிருந்தார். உனோங்னே தோயா தா, அவர் துவைத்திருந்தார். வே நகாயே தே, அவர் குளித்திருந்தார். வே நிக்லே தே, அவர் புறப்பட்டிருந்தார். உன்ஹோங்னே பக்டா தா, அவர் பிடித்திருந்தார். உன்ஹோனே பக்காயா தா, அவர் சமைத்திருந்தார். உன்ஹோங்னே படா தா, அவர் படித்திருந்தார். உன்ஹோங்னே பஹ்சானா தா, அவர் கண்டு கொண்டிருந்தார். அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். உன்ஹோங்னே பஹ்னா தா, அவர் உடுத்தி இருந்தார். உன்ஹோங்னே பாயா தா, அவர் பெற்றிருந்தார். உன்ஹோங்னே பாலா தா, அவர் வளர்த்திருந்தார். உன்ஹோங்னே பீட்டா தா, அவர் அடித்திருந்தார். உன்ஹோங்னே பியா தா, அவர் குடித்திருந்தார். உன்ஹோங்னே பீசா தா, அவர் அரைத்திருந்தார். உன்ஹோனே புகாரா தா, அவர் அழைத்திருந்தார். உன்ஹோங்னே ஃபேங்கா தா, அவர் எரிந்திருந்தார். வே பச்சேத்தே, அவர் தப்பித்திருந்தார். உன்ஹோங்னே பச்சாயா தா, அவர் காப்பாற்றியிருந்தார். உன்ஹோங்னே பதாயா தா, அவர் சொல்லியிருந்தார். உன்ஹோங்னே பனாயா தா, அவர் உருவாக்கியிருந்தார். உன்ஹோங்னே பேச்சா தா, அவர் விற்றிருந்தார். வே போலே தே, அவர் பேசியிருந்தார். வே பாகே தே, அவர் ஓடியிருந்தார். உன்ஹோங்னே பேஜா தா, அவர் அனுப்பியிருந்தார். வே மரேத்தே, அவர் இறந்திருந்தார். உன்ஹோங்னே மாங்கா தா, அவர் கேட்டிருந்தார். அதாவது டிமாண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். உன்ஹோங்னே மானா தா, அவர் ஒத்திருந்தார். அதாவது அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். வே மிலேத்தே, அவர் சந்தித்திருந்தார். உன்ஹோங்னே ரக்கா தா, அவர் வைத்திருந்தார். வே ரஹேத்தே, அவர் இருந்திருந்தார், வசித்திருந்தார். எது வேணால் எடுத்துக்கோங்க. வே ரோயேத்தே, அவர் அழுதிருந்தார்.